ஏசாயா 2ஆம் அதிகாரம். ஆமோசின் குமாரன் யார்? ஏசாயா. கர்த்தருடைய ஆலயமாகிய டேஷ் பர்வதம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எங்கு ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்? பர்வதங்களின் கொடுமுடியில். கர்த்தர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை என்ன செய்வார்? திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் என்ன வெளிப்படும்? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஜனங்கள் எதை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள்? தங்கள் பட்டயங்களை. ஜனங்கள் தங்கள் ஈட்டிகளை என்ன செய்வார்கள்? அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். இனி அவர்கள் டேஷ் கற்பதும் இல்லை, யுத்தத்தை கற்பதும் இல்லை. கர்த்தரின் டேஷ் நடப்போம் வாருங்கள், வெளிச்சத்திலே நடப்போம். யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள்? கீழ் திசையாரின் போதகத்தால். அவர்கள் யாரைப் போல் நாள் பார்க்கிறவர்களாயிருக்கிறார்கள்? பெலிஸ்தேரைப் போல். யாக்கோபின் வம்சத்தார் யார் மேல் பிரியப்படுகிறார்கள்? அந்நிய புத்திரர் மேல். அவர்கள் தேசம் எதினால் நிறைந்திருக்கிறது? வெள்ளியினாலும் பொன்னினாலும் குதிரைகளாலும் விக்கிரகங்களாலும். எதற்கு முடிவில்லை? அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் இரதங்களுக்கும் முடிவில்லை. எதை பணிந்து கொள்கிறான்? தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும். சிறியவனும் டேஷ் பெரியவனும் டேஷ். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு டேஷ் மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ டேஷ் ஒதுங்கி டேஷ் ஒளிந்து கொள். கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள். நரரின் டேஷ் தாழ்த்தப்படும். மேட்டிமையான கண்கள். எது தனியும்? மனுஷரின் வீராப்பு. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் டேஷ் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு என்ன வரும்? சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது வரும்.
கர்த்தரின் நாளானது எங்கேயுள்ள உயரமும் ஓங்கலுமான கேதுருக்களின் மேல் வரும். லீபனோனில் உள்ள. கர்த்தரின் நாளானது எந்த மரங்களின் மேல் வரும்? பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும். உன்னதமான எல்லா டேஷ் மேலும், உயரமான எல்லா டேஷ் மேலும். உன்னதமான பர்வதங்கள், உயரமான மலைகள். உயர்ந்த டேஷ் மேலும், எல்லா கோபுரத்தின் மேலும். எது கட்டோடே ஒழிந்து போம்? விக்கிரகங்கள். எதற்கு விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள்? கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்தவைகள் எவை? தன் வெள்ளி விக்கிரகங்கள், தன் பொன் விக்கிரகங்கள். தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் எங்கே எறிந்து விடுவான்? மூஞ்சோறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும். யாரை நம்புவதை விட்டுவிட வேண்டும்? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை. கர்த்தரின் நாளானது எவற்றின் மேலெல்லாம் வரும்? பெருமையும் மேட்டிமையுமானவை, உயர்ந்தவை, லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான கேதுருக்கள், பாசானில் உள்ள கர்வாலி மரங்கள், உன்னதமான பர்வதங்கள், உயரமான மலைகள், உயர்ந்த கோபுரம், அரணான மதில், தர்சீசின் கப்பல்கள், சித்திர வினோதங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் டேஷுக்கும் டேஷுக்கும் போவோம் வாருங்கள் என்பார்கள். கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும். ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்டது என்ன? தரிசனம். ஜாதிகள் எதற்கு ஓடி வருவார்கள்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு.